உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு 1 கிராம் கோல்டோட ரேட்டு 10,374. ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுனால இப்போ வாங்கலாமா? இல்லை வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் விலை குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கலாமா? அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிற உங்களுக்காக தான் இந்த வீடியோ. குழந்தைங்களோட மேரேஜுக்காக கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை செய்முறை செய்கிறதுக்காக கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வரப்போகிற தீபாவளிக்காக கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த தீபாவளிக்கு யாரெல்லாம் கோல்டு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரை பார்த்தாலும் தங்கத்தோட விலை கூடிருச்சுன்னே சொல்கிறாங்க. இப்படி விலை கூடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அது குறைஞ்சி தானே ஆகணும். அப்போ நான் வெயிட் பண்ணி விலை குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கவா, இல்லை அதிகமான தங்கத்தோட விலை இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குமா, நான் உடனே வாங்கவா? இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இப்போ நமக்கெல்லாம் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நகையை உடனே போய் வாங்கணுமா, இல்லை வெயிட் பண்ணி விலை குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 3 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்கின அதே பொருளை அடுத்த வருஷம் 150 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதுதான் இன்ஃப்ளேஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்குகிறோம் அப்படின்னா அதே சாக்லேட்டை நெக்ஸ்ட் இயர் 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதுதான் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன்னால் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக இந்த கோல்டை 5% இல்லை 10% அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துருப்பாங்க. செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, வெட்டிங் இல்லை ஃபெஸ்டிவல் சீசனில் கோல்டோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நகைக்கடைகளில் ஆடி மாதத்தில் ஆஃபர் போடுவாங்க. ஏன்னா அப்போ சேல்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆஃபர் எல்லாம் போடுவாங்க. எப்படி டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸும் அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளியோட விலையெல்லாம் அதிகமாக இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வெங்காயம் தக்காளியெல்லாம் வரத்து கம்மியாக இருக்குது. ஏன்னா லாரி இதெல்லாம் அதிகமாக ஓடலை. அதனால் வேறு ஊரில் இருந்து இங்கே வர்றது கம்மியாக இருக்குது. அதனால விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வெங்காயம் தக்காளிக்கு பற்றாக்குறை இருந்தது. நமக்கு தேவையும் அதிகமாக இருந்தது. டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால அந்த பொருளோட விலையும் அதிகமாக இருந்தது. தேர்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ்னால கூட கோல்டு ப்ரைஸ் அஃபெக்ட் ஆகும். நீங்கள் நியூஸ்லலாம் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிற வேர்டு கேட்டிருக்கலாம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில சண்டை வரப்போகுது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது கோல்டோட ரேட்டு அதிகமாகும். எப்பெல்லாம் வேர்ல்டில் ஒரு அன்சர்டனிட்டி வருதோ அப்போல்லாம் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். மற்ற கண்ட்ரியில் தானே சண்டை நடக்குது, நம்ம ஊரில் எதுவும் நடக்கலையே, அப்புறம் ஏன் ப்ரைஸ் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது நம்ம இந்தியாவோட கோல்டு ப்ரைஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஒரு சிலர் கோல்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவங்க இந்த ரீசன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. எப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க அப்டேட்டாக இருப்பாங்க. அப்போ தான் அவங்களால கோல்டில் கரெக்டான நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ட்ரிக்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் எப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை வேண்டாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு முன்னாடி நான் ஒரு 5 பவுன் செயின் எடுத்தேன். அப்போ 1 கிராமோட விலை 5,540. டோட்டலாக எனக்கு 5 பவுனுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 2,57,920 வந்துச்சு. அதே 5 பவுனை இப்போ நான் எடுக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4,82,972 வரும். கிட்டத்தட்ட 5 lakhs வந்துடும். இதை நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2024 வாங்கியிருந்தேன். இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 12, 2024. கிட்டத்தட்ட 15 மாதம் ஆச்சு. இந்த 15 மாதத்தில் தங்கத்தோட வேல்யூ டபுள் ஆயிருக்கு. என்ன மாதிரியே இந்த 1 இயரில் நீங்கள் யாராவது நகை வாங்கியிருந்தீங்களா? அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எப்போ வாங்கினீங்க, இப்போ அது எவ்வளோ லாபத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதிகமாக கோல்டு வாங்குறதுக்கு. அடுத்ததாக நகை வாங்குறதுக்கான டிப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய நகையாக தான் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. 5 பவுன் இல்லை 10 பவுனில் தான் நான் எடுப்பேன், இல்லைனா எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற தாட்டு இருக்கக்கூடாது.
ஒரு 2 பவுனோ 3 பவுனோ இப்படி சின்ன சின்னதாக கூட வாங்கலாம். தோடு, வளையல், ஒரு சின்ன செயின் இந்த மாதிரி கூட வாங்கலாம். அடுத்ததாக எல்லா கடையிலுமே நகை வாங்கும்போது அந்த பில் போடுறதுக்கு முன்னாடி ரஃப்பாக ஒரு பில் போட்டு கொடுப்பாங்க. அதில் மேக்கிங் சார்ஜஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கடைக்கு கடை டிஃபர் ஆகும். இதை வந்து நம்ம ஒரு 2-3 கடையில் கம்பேர் பண்ணி பார்த்து எங்கே நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கம்மியாக இருக்கோ அந்த கடையில் வாங்குறது தான் நமக்கு நல்லது. அதுதான் நமக்கு லாபமாகவும் இருக்கும். இல்லைனா மேக்கிங் சார்ஜஸ்லேயே நிறைய அமௌண்ட் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக டிஜி கோல்டு இல்லை காயினாக கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் 1 கிராம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா மில்லிகிராம்ஸில் கூட நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வாங்குகிற நகையோட பியூரிட்டியையும் அதோட சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணி வாங்கணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. தேவையில்லாமல் ஆன்டிக் ஜுவல்ஸு, டெம்பிள் மாடல் இந்த மாதிரி நிறையா காசு செலவு பண்ணி நகை எடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட காசு நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம எதை வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்குகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் டீசெண்டான ஒரு நார்மலான மாடலாக பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு விலை கொஞ்சம் குறையும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான மாடலாக பார்த்து வாங்கினோம் அப்படின்னா விலை அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு உடனே நகை வாங்கணும், ஏன்னா என்கிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கையில் வந்திருக்கு, நான் வச்சுருந்தேன்னா அது செலவாயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த ஃபெஸ்டிவல் டைமை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு 1 மந்த் முன்னாடியோ இல்லை அதுக்கு அப்புறமாவோ வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் எப்போவுமே கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த அட்சய திருதியை அந்த டைமில் வந்து கோல்டு போய் வாங்கவே மாட்டேன். ஏன்னா அப்போ வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து சென்டிமெண்டலாக அன்றைக்கி வாங்கினா நல்லது அப்படின்னு நினப்பாங்க, அது ஓகே. ஆனால் நான் அந்த டைமில் போய் வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 10 டேஸில் விலை குறைஞ்சதுக்கப்புறம் தான் போய் வாங்குவேன். இன்னும் சில பேர் இருப்பாங்க, நான் நகை வாங்கணும் ஆனால் எப்போ விலை குறையுதோ அப்போ வாங்கிக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க 1 மாதம் இல்லை 2 மாதம் வெயிட் பண்ணி எப்போ விலை குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் போய் வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பெரிய நகையாக வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷனில் வாங்க ட்ரை பண்ணலாம். எங்கள் அம்மாலாம் எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நகை கடை ஆசாரிக்கிட்ட ஒரு பெரிய நகையாக வாங்கிட்டு மாதம் மாதம் வந்து ஒரு அமௌண்ட் கட்டி அந்த அமௌண்ட்டை வந்து கழிச்சிடுவாங்க. இப்படி வாங்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒரே டைமில் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதோட அந்த அமௌண்ட்டை சேர்க்குறதுக்கு வெயிட் பண்ணால் கோல்டு ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாகிடும். நானுமே இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னா, அப்போது நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பெரிய நகையாக எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா டிஜி கோல்டு. இதில் வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து எப்போ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இதில் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. அதே சமயம் இதில் வந்து மில்லிகிராமில் கூட நம்ம வாங்கிக்கலாம். இதில் 100 ரூபாய் 200 ரூபாய் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். கம்மியான அமௌண்ட்டில் வாங்கினோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராமாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக கோல்டு காயின். இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கும்போது இதை வந்து நம்ம செய்முறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மெத்தடை தான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும்போது பெரிய பேர்டனாக தெரியாது. அதே சமயம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமலேயும் தங்கத்தை சேர்க்கலாம். தங்கத்தை செய்முறையாக செய்கிறது நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் செய்வோம். எனக்கு இது எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோஸ்ட்லி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஒரு சில மாதத்துலலாம் ஒரே மாதத்தில் ஒரு 4-5 பேருக்கு வந்து செய்முறை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ கையில் காசு இல்லை அப்படின்னா இந்த கோல்டு காயினை வந்து செய்முறையாக செஞ்சுருவேன். அப்படி வந்து கோல்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோல்டை வந்து விற்றுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து செய்முறையாக எழுதிடுவோம். இந்த கோல்டு காயினை விற்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா ஒரு மாதம் வாங்கி அடுத்த மாதமே விற்றோம் அப்படின்னா நமக்கு லாபம் இருக்காது. கொஞ்ச நாள் கழித்து விற்றா தான் அதில் நமக்கு லாபம் இருக்கும். அடுத்ததாக லைட் வெயிட் ஜுவல்லரி. இப்போ கோல்டு வந்து ட்ரெடிஷ்னல் லுக்லேயும் இருக்கணும், அதே சமயம் நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணவும் கூடாது அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து இந்த லைட் வெயிட் ஜுவல்லரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்சனலாக இதை நான் யூஸ் பண்ணது இல்லை, அதனால் இதை பற்றின டீட்டெயில் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல. இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம்.
எங்கே வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கடை வந்து நல்லா தெரிஞ்ச கடையாக இருக்கணும், ரொம்ப நாளாக இருக்கிற கடையாகவும் இருக்கணும். அதே சமயம் நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஆன்லைனில் வந்து வெரிஃபைடு ஸ்டோர்ஸா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இது நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண பணம், நம்ம தேவைகளை குறைச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தில் தான் இந்த கோல்டை வாங்க போகிறோம். அதனால சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அடுத்ததாக, எப்போ நம்ம நகை வாங்கினாலும் அந்த நகை வாங்குகிற பில்லு, அதோடு அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ், இது ரெண்டையும் வந்து பத்திரமா வச்சுருக்கணும். இது ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசரமாக போய் நகையை வாங்காமல் ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் ப்ரைஸை கம்பேர் பண்ணணும், மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம நகையே வாங்கணும். இல்லைனா அது நம்மளுக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும். இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா, கோல்டோட விலை ஏறப்போகுது அப்படின்னு அவசரப்பட்டு போய் கோல்டு காயினை ஆன்லைனில் வாங்கிட்டாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க எதையுமே செக் பண்ணலை. எல்லாரும் கோல்டு வாங்குறாங்க, நானும் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எதையுமே பார்க்காம அவசரப்பட்டு வாங்கிட்டாங்க. கடைசியில் அவங்க டெலிவரி பண்ணதும் சொன்ன டேட்டுக்கு பண்ணாமல் லேட்டாக தான் பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட்டும் ஃபேக்காக தான் இருந்ததாக சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்களும் அவசரப்படாமல் லேட்டானாலும் பரவாயில்ல, நல்லா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. இந்த தீபாவளிக்கு கோல்டு வாங்குவீங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அவங்கெல்லாம் சொன்னதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து வாங்குவேன்னு சொன்னாங்க, ஒரு 40% வந்து வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வந்து வாங்குகிறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப அதிகமான மேக்கிங் சார்ஜஸ் இருக்கிற நகையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரிலாம் வந்து மேக்கிங் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நகையெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நமக்கு நல்லது. என்கிட்ட காசு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எடுக்கிறது வேறு, நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணோன்னா நல்லது. அடுத்ததாக, ஃபெஸ்டிவலுக்கு 1 மந்த் முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி வாங்கினோன்னா நம்மளுக்கு விலை கம்மியாக இருக்கும். நம்ம கோல்டு வாங்கினதுக்கப்புறம் அதோட விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா லாங் டேர்மில் எப்போவுமே கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அடுத்ததாக, டிஜி கோல்டு இல்லை காயினாக வாங்கலாம். இப்படி வாங்கும்போது நம்ம குறைவான அமௌண்ட்டு கூட வாங்கிக்கலாம். அதான் சொன்னேன்ல, மில்லிகிராமில் கூட வாங்கலாம் அப்படின்னு. அடுத்ததாக, நம்ம வாங்கின கோல்டுக்கான பில்லையும் அதோட சர்டிஃபிகேட்டையும் சேஃபாக வச்சுக்கணும். இப்போ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டோட விலை நாளுக்கு நாள் ஆல் டைமில் ஹையில் இருக்குன்னே சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஈஸியாக நகை வாங்கலாம், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல். நீங்கள் இப்போ நகை வாங்குவீங்களா இல்லை விலை குறைஞ்சதுக்கப்புறம் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நகை வாங்க பிளான் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.